Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் டியூரிங் அட்மிஷன். நீங்கள் ஒரு அட்மிஷன் எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடச்சி நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு சர்டிஃபிகேட். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு நடத்தக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் உங்களுக்கு அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் வேணும், இல்லை மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டே வேகன்சி வரையும் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ₹299 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் தெளிவாக தருவாங்க. அது மட்டும் இல்லை, நீட் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், புக் டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சேனல்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா என்னது, மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுக்கு இது. ஓகேவா, இப்போ நான் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த சென்டென்ஸை நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் உங்களுக்கு நான் இது அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே. மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன். ஓகே, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நார்மலாக வந்து என்னது, அந்த வேக்சினேஷனாக தான் சொல்கிறேன். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷனுங்கிறது என்னதுன்னா மஞ்சக்காமாலை. ஓகேவா, மஞ்சக்காமாலை தடுப்பு சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இதை சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இதில் பாருங்கள், ஆல் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் அட்மிஷன் டு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் ஷுட் டேக் hepatitis B vaccine before admission and produce a certificate as in annexure 10. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்குரிய வேக்சினேஷனை நீங்கள் போட்டிருக்கணும். அதுக்குரிய சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். டியூரிங் அட்மிஷன் அப்போ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த அட்மிஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி போய் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல், மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டிங்கன்னா ரொம்பவே பெட்ரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அது என்ன எதுக்காண்டி என்ன காரணம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அங்கே கேட்குறாங்க அப்படின்னா அவங்க போட்டு விடுவாங்க. போட்டு விட்டு நான் சொல்கிற அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோலேயே பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஆகும். ஓகேவா, ஓகே. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர்னு போட்டிருப்பாங்க, டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் எந்த டாக்டர் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த டாக்டர்னுடைய பேர் எழுதிக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், certify that I have this date டேஷ் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் 2023 எந்த கிழமையில் நீங்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டிங்க அப்படிங்கிறதுக்குரிய ஃபில்லப்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே. கீழே நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நேம் என்னது, ஃபாதர்ஸ் நேம் என்னது, செக்ஸ் மேலா ஆர் ஃபீமேலா, ஏஜ் என்ன ஏஜ் வருது, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், சம் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அலர்ஜி ஏற்படுதா என்னங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். ஓகேவா, இப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா சம் சைடு எஃபெக்ட் கொடுக்க தான் செய்யும். சப்போஸ் உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சைடு எஃபெக்டை வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து ஃபஸ்ட்டு டோஸா, செகண்ட் டோஸா, தேர்ட் டோஸா அப்படிங்கிறத அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. கீழே சிக்னேச்சர் ஆஃப் தி மெடிக்கல் ஆஃபீஸர், அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்னுடைய கையெழுத்தில் போட்டுருவாங்க. சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட், நேம் ஆஃப் தி டெசிக்னேஷன். ஓகேவா, அடுத்து வந்து ஆஃபீஸர் சீல்ஸ். மேக்ஸிமம் இது நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆகுதோ அதே காலேஜில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டு அங்கேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவுபட தெரியவில்லை. ஓகேவா, அதுக்காண்டி தனி நோட்டிஃபிகேஷன் எதுவும் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ங்கிறது இயர் பை இயர் வந்து பேராமெடிக்கலாத்துக்கும் பிஎம்எஸ் எல்லாத்துக்குமே எம்பிபிஎஸ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. இப்போ இதை கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, ரெண்டாவது வந்து என்ன டவுட்டு அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய காலேஜில் உங்களோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னதுன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜில் உங்களோட உடலில் வந்து சோதிப்பாங்க, ஏதாச்சும் பரிசோதனை செய்வாங்க. எதனாலனா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் வந்து சம் டிசீசஸ் இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நோய்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா, அந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தான் ஃபீ பே பண்ணணும். உங்களோட ஓன் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து அந்த உடல் பரிசோதனைக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அலாட்டட் காலேஜஸில் இது பண்ணுவாங்க.
உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் அலாட் ஆயிடுச்சுனாலும் சரி, இல்லை பிடிஎஸ் சீட் அலாட் ஆயிடுச்சுனாலும் சரி, உங்கள் உடல் வந்து பரிசோதனை செய்வாங்க. அதுதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வரக்கூடிய ஃபீஸ், அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்குரிய ஃபீஸை வந்து நீங்கள் உங்களோட கேண்டிடேட் மூலியமாக கையிலேருந்து நீங்கள் போட்டு தான் அந்த இதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபட நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 2 விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. அட்மிஷன் அப்போ இந்த 2 ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் முக்கியம், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் பி சர்டிஃபிகேட்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது இன் அட்மிஷனில். ஓகேவா? திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சீட்டு கிடச்சி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சினேஷன் போடுங்க. ஓகேவா? சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் போட வேணாம். அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா என்னது, மெடிக்கல் எக்ஸாமினேஷனா என்னது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் அது என்னன்னு தெரியாமல் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.